ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்ட திரு பாக்கியராஜ் அவர்கள் இயக்கி நடித்த ராசுகுட்டி படத்தில் வரக்கூடிய ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகியாக யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? என்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது. ஐஸ்வர்யா மேம் நடிச்சிருப்பாங்க. நம்ம ராசுகுட்டிக்கு அம்மா அப்பாவாக கட்டையோட வந்தேன், தப்பிச்சா போதும்னு ஓடிட்டார். ஆமா, துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு? குளிச்சிட்டு இருக்காப்ல. இப்ப ரெடியாகி வந்துரும். ஆஹா, அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாண்குமார் சார் மற்றும் ஆட்சியம்மா நடிச்சிருப்பாங்க. நம்ம ராசுகுட்டிக்கு நண்பனாக ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்கார புடிச்சுட்டாராத்தா. செம்புலி என்ற பெயரில் இணை இயக்குனர் ஜெகன் அவர்கள் நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் 1992 திரையரங்கில் வெளியாயிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 34 வருடங்கள். இந்த 34 வருடங்களுக்கு பிறகு ராசுகுட்டி படத்துல பாக்கியராஜ் அவர்களின் வீடா காட்டப்பட்ட இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு கூடிய ஸ்ரீ திருவாலங்காடு இம்முடி அகோர தர்ம சிவாச்சாரியார் ஆயிர வைசிய மடம், இந்த மடத்தை தாங்க அந்த படத்துல பாக்கியராஜ் சார் வீடா காட்டியிருப்பாங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் நகரம் சொல்லக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெருஞ்சிப்பேட்டைங்க. மேட்டூரில் இருந்து பவானி செல்லும் வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், பவானியிலிருந்து வந்தீங்கன்னா சுமார் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலையும் காவேரி ஆத்தம் கரையோரமாகவே இந்த மடத்தை நீங்க பார்க்க முடியுங்க. சரி வாங்க நம்ம இங்க எடுத்த காட்சிகளை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட முதற்கட்ட காட்சியில இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே ஆங்கிள் இந்த மடத்தை காட்டுவாங்க பாருங்க. அப்போ இந்த மரத்துக்கு பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள்லாம் இருந்திருக்குதுங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இதற்கு அடுத்த காட்சியில ராசுகுட்டியும் அவங்க அம்மாவும் பேசுறப்போ இந்த ஆர்ச்சி நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாருங்கன்னு, வெய்ய காலம் ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம இந்த படம் எடுக்கிறப்போ இந்த ஆர்ச்சியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் மறைச்சி எடுத்துக்கிறாங்க. இதற்கு அடுத்த காட்சியில செம்புலியும் இந்த வழியாவே வருவார் பாருங்க. ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்கார புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேற்று வந்து மணியக்காரர் குய்யா மணியன்னு கத்திட்டு போறாரு. அவர் விட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? நாம இங்க வந்த நேரம் இந்த மடத்துல கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தனால நம்மள உள்ள அலோவ் பண்ணலங்க. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம ராசுகுட்டி அவர்களும் இந்த வழியாவே பைக் ஓட்டிட்டு வருவார் பாருங்க. என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்றுட்டு இருக்க? அவர் கூட சரிக்கு உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும் வராதா? சரிங்கண்ணே. நம்ம ராசுகுட்டி அவர்களின் வீட்டை பார்க்கறதுக்காக ஐஸ்வர்யா மேம் இந்த வழியா தாங்க குதிரை வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. அந்த காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீடு நல்லா கவர் ஆயிருக்கும் பாருங்க. இந்த வீடாடி ஊர்ல இருக்கிறதுலயே பெரிய வீடுன்னு சொன்ன. இதற்கு அடுத்த காட்சியில ஐஸ்வர்யா மேம் இந்த ஆட்சி வழியா உள்ள போற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. வாங்க நீ வாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணி இங்க வந்திருக்கீங்க? ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. இப்போ ஒண்ணு குறைஞ்சு போல. டேய் நீ போய் ஆட்டாடி, நீ போய் கோழி எப்படி. இதற்கு அடுத்த காட்சியில ஐஸ்வர்யா மேம் செம்புலியும் பேசிக்கிற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சியில சைடுல தென்னை மரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அந்த தென்னை மரங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. சரி வாங்க உள்ள போலாம். அவங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? இல்ல இப்போ வந்துருவாங்க வாங்க. அப்ப நான் வெளியிலே நிக்கிறேனே. உங்களை வாசல்ல நிக்க வச்சு பேசுறேன். ராஸ்குட்டிக்கு தெரிஞ்சது நம்ம துணியனில அவுத்து விட்டு கோமணத்தோட நிக்க வச்சு. ஐஸ்வர்யா மேம் கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்காக இந்த வழியாவே கோவமா வெளியே வர மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. என்ன கண்ணு, எப்போ வந்த? யாராரு வந்தீங்க? ஐஸ்வர்யா மேம் கல்யாண பத்திரிகை கிழிச்சி எறியக்கூடிய காட்சியும் இந்த ஆட்சிக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க பாருங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கெல்லாம் கௌரவம் ஒரு கேடு. நம்ம ராசுகுட்டி அவரோட மகன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாட்டு சாணி ஆள்ற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. அந்த இடம் இன்னுமே மாட்டு கொட்டை மாதிரி தாங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த காட்சியில நம்ம ராசுகுட்டியும் அவங்களோட அம்மாவும் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. என் கண்ணு, என் ராசுகுட்டி, என்னடா இது கோலம்? எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற தங்கம்? இதற்கு அடுத்த காட்சியில ராசுகுட்டியோடைய அப்பாவும் இந்த இடத்துக்கு வர மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இந்த படத்துல அடிக்கடி ஒரு குதிரை வண்டி நீங்க பார்க்க முடியுங்க. அந்த குதிரை வண்டி இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த குதிரை வண்டி தாங்க. திரும்ப ஐஸ்வர்யா மேம் இந்த வீட்டுக்கு வர மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சியில இப்ப நீங்க பார்த்துட்டு கூடிய இந்த வீடு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க.
இதற்கு அடுத்த காட்சியில் ராசுக்குட்டியும் அவருடைய அப்பாவும் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி இந்த கோயில் சவத்துக்கு பக்கத்தில் தாங்க. ராசுக்குட்டியும் அவருடைய அம்மாவும் கேட்டுட்டு இருப்பாங்க. புறப்படு. உங்க கால்ல வேணாலும் விழுற. நான் பண்ணது தப்பு தாங்க. இந்த பாரு, எந்திரி மேல. புறப்படுன்னு சொன்னேன்ல. இப்படி பழுத்திக்கிறீங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ஐஸ்வர்யமா இந்த வழியாக தாங்க வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. அப்போ ராசுக்குட்டியோட அம்மா அப்பா இந்த வழியாக தாங்க வெளியே வருவாங்க. பெரியப்பனுக்கு இருந்த அளவு சொத்து உனக்கு இருந்ததுல எல்லாத்தையும் குடிச்சு இந்த மடத்துக்கு உள்ளே நிறைய காட்சிகள் எடுத்துக்கிறாங்க. பர்மிஷன் இல்லாதனால அதெல்லாம் நம்ம பதிவிட முடியலங்க. கருவாயா. அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.